உங்கள் நாய்க்குட்டி நல்ல ஹைட்டாக நல்ல போஸ்டரோட வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ அதுக்கு டெய்லி 3 வேளை வைக்கிற சாப்பாடை கீழே குனிஞ்சுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி வைக்காம நல்ல நிமிந்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி வைங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, நான் அதை பார்த்துட்டு நான் நல்ல நாய் வளர்க்குற ஒரு 4 பேஜை வாட்சா விடுறப்ப அவங்களுமே ஒரு எலிவேட்டட் சர்ஃபேஸில் தான் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நானும் அமேசான்லேயே இருக்கிறதுலேயே கம்மி ரேட்டான ஒரு டபுள் டக்கல் நாராயணா சாப்பாடு மிஷினை இறக்கியிருக்கேன் நண்பர்களே. இது சாப்பாடு செய்யாது, சாப்பாடு கொடுக்க தான் முடியும். இதில் வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போகிற எபிசோட் 26. இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாவது என்டர்டெய்னிங்காவோ இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்தாலும் ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. கீழே எச் ஷேப்பில் வந்தது ஒரு கம்பி, இதை மாட்டி விடுங்கடா தம்பின்னு சொல்லி ஊர்லேருந்து எங்கள் மாமா பசங்க வந்திருந்தாங்க. அவனுங்கிட்ட ஓப்பனிங் அண்ட் அன்பாக்சிங்கை கொடுத்தாச்சு. ஃபிக்ஸிங் ரொம்ப பெரிய மேட்டரா இல்லைங்க, 4 ஸ்க்ரூவை போட்டு திருவுற மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பாடுக்கு இன்னும் மட்டும்தான் டாகி இல்லை டைனோசரே வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. 2 குத்துந்தாங்க. இதில் ஆக்சுவலாக பெரிய நாய்க்குட்டியிலேருந்து சின்ன நாய்க்குட்டி வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம் போல. சரி, சாம்பிளுக்கு சாதத்தோட சிக்கனை நல்லா பரட்டி போட்டு வச்சு பார்த்தேன். இந்த ஹைட் இவனுக்கு அட்ஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு சாப்பிட்றான். ஓகே இப்போ கரெக்டான ஹைட்டில் நம்மளுக்கு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் சாப்பிடும்போது போஸ்டர் நல்ல பக்காவா இருக்கு. நான் ஏன் ஒரு வேல்யூபிளான விஷயமா கன்சிடர் பண்ணனா, இஃப் சப்போஸ் இப்போ நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே குனிஞ்சு அப்படியே குனிஞ்சுக்கிட்டே சாப்பிட்றோம். நம்மளாவது குனிஞ்சிட்டு மேலே எந்திரிக்கிறோன்ற அறிவு இருக்கும். பட் நாயை பொறுத்த வரைக்கும் அதை குனிஞ்சுக்கிட்டே தான் சாப்பிட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் என் நாய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி குனிஞ்சுக்கிட்டே கும்மி அடிச்சுட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நல்ல நிமிந்துக்கிட்டு நானும் மதுரைக்காரன் தாண்டான்ட்டு நிமித்திட்டு சாப்பிடலாம். இந்த ஹோல் ப்ராடக்ட்டை நான் 600 ரூபாய்க்கு வாங்கினேன். நாய் வளர்க்கும் நண்பர்களே, நீங்க சொல்லுங்க இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்ட்டுன்னு. அண்ட் இஃப் சப்போஸ் உங்க வீட்டு நாய்க்குட்டிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கீழே டாகின் கமெண்ட் பண்ணி லிங்க் வேணா உங்க டிஎம்க்கு வாங்கிக்கோங்க. பிளஸ் என்னோட பயோலையும் ஆட் பண்ணியிருக்கேன் அமேசானோடது. பாய் நண்பர்களே, நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாடா.